ரசிகனின் ரசிகன் அப்படின்னு சொல்லப்படுற யூடியூபர் மணி அண்டு தனுஷாவுக்கு இன்னைக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. பல பேரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வர இந்த நிலையில் பல விமர்சனங்களும் வந்துட்டுருக்கு. இது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குற வகையில் மணி ஒரு பக்கம் ஒரு போஸ்ட்டும் கனி ஒரு பக்கம் ஒரு போஸ்ட்டும் போட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பேர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ரெட்.in கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மணி தனுஷா இவங்க ரெண்டு பேருடைய மேரேஜ் ரொம்ப கிராண்டாக நடந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்காங்க இந்த பேர். ஸோ இந்த மேரேஜ் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு. இப்படி ஒரு பக்கம் வைரல் ஆகிட்டு இருக்கும் போது இதை பார்த்துட்டு கனியோடைய ரசிகர்கள் கனியோடைய அந்த பேஜில் போயிட்டு அவங்கக்கிட்ட என்ன கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்கன்னா, உங்களை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நாங்கள் இருக்கோம், உங்களுக்கு நல்ல லைஃப் அமையும், இது போலலாம் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு கனி, நான் எதுக்கு ஃபீல் பண்ண போகிறேன், எனக்கு ஃபீல் பண்ண வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது, எல்லாருமே மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ நான் ஒரு வீடியோ ஒன்றா போட்டிருந்தேன். அது எந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, இந்த ஒரு படத்துல இருந்து ஒரு ரீல்ஸ் வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ இருக்க இந்த ரீல்ஸ் பேர் கூட. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு சிலர் மணி தனுஷா தாக்கப்பட்டார்களா அப்படின்ட்டு கமெண்ட்ஸ்லையும் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் இதை மென்ஷன் பண்ணி தான் அந்த ஒரு போஸ்ட்டே இவங்க போட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் இப்போவும் சொல்கிறேன், இதுக்கப்புறமும் சொல்கிறேன், நான் யாரையும் குறை சொல்லி வீடியோ போடணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நான் போடுற வீடியோ எல்லாமே எனக்காக தான். ஸோ இப்போ நான் இருக்கிற இந்த லைஃப் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிம்மதியாக என்ன வாழ விடுங்க, யாரை பற்றியும் என்கிட்ட பேசாதீங்க ப்ளீஸ், இனிமேலாவது வாழ விடுங்க அப்படின்னும் கேட்டிருக்காங்க கனி. ஸோ கனி ஒரு பக்கம் போட்டது நிறைய பேருக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது, அந்த சர்ப்ரைசிங்காகவும் இருந்தது. ஒரு சிலர் இது போல் நீங்கள் போல்டாக இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல லைஃப் அமையும் அப்படின்ட்டு ஸோ இவங்கள பற்றி மட்டும் போஸ்ட்டாக போட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் மணி அண்டு தனுஷா ரெண்டு பேரும் மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ஃபைனலி அஃபிஷியலி கப்புள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல வருட காதல் லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஒரு உதாரணம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சிருச்சு, நம்மளால் இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோதான், டோட்டலாக எல்லாம் ஓவர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது தான் லைஃப் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயங்கள்லாம் தரும். அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையும் ரொம்ப சூப்பராக மாறிடுச்சு, எனக்கு பிடிச்ச வாழ்க்கை எனக்கு கிடச்சிடுச்சு அப்படின்ட்டு மணி அண்டு தனுஷா இவங்க ரெண்டு பேருமே அந்த வீடியோவில் பேசியிருக்காங்க. அதுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு வராங்க. இந்த வாழ்த்துக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் விமர்சனங்கள் வரதான் செய்யும். அதில் ஒரு சிலர் நீ துரோகம் பண்ணிட்ட, கனியாக்க பாவம் இப்படின்ட்டு இவருடைய இந்த மேரேஜ் வீடியோவாக இருக்கட்டும், இவருடைய போஸ்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கீழே கமெண்ட்ஸாக வருது. இது எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்குற வகையில் ஆல்ரெடி ரெண்டு பேரும் பேசியிருப்பாங்க. அப்போ அவங்க சொல்லும் போது தனுஷா அண்டு மணி இவங்க ரெண்டு பேரும் December 3 அப்படின்ற வெப் சீரிஸ் பண்ணியிருக்கும் போது தான் ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் பண்ணுற வரைக்கும் அண்டு பண்ணதுக்கு அப்புறம் கூட ரெண்டு பேருக்கும் லவ்லாம் ஒன்றும் கிடையாதான். தனுஷா எல்லாரும் மாதிரியும் மணி அண்டு கனி இவங்க ரெண்டு பேருடைய தீவிர ரசிகையில் ஒருத்தவங்களாக தான் இருந்திருக்காங்க. அப்படி தான் விரும்பி பார்த்துருந்துருக்காங்க, மற்றபடி ஒன்றுமே இல்லையா. மணி அண்டு கனி ரெண்டு பேரும் பிரிஞ்சு 2 வருஷத்துக்கு அப்புறம் தனுஷா இவங்களுக்கு அறிமுகமாகறாங்க. எதனால உங்களுக்குள்ள இப்படி ஒரு பெரிய பிரச்சனை ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டீங்கன்னு கேட்கும் போது நடந்த எல்லாத்தையும் சொல்ல, அதுக்கப்புறம் தான் மணி மேலே ஒரு சாஃப்ட் நேச்சர் ஒன்று வருது. அதுக்கப்புறம் தாங்க ரெண்டு பேரும் காதலில் விழறாங்க. இந்த காதல் இப்போ கல்யாணத்தில் முடிஞ்சிருக்கு. இது ஒரு நல்ல விஷயந்தான். செகண்ட் மேரேஜ் அப்படின்றது தவறு கிடையாது. ஏன்னா ரெண்டு பேருமே மியூச்சுவலாக பிரிஞ்சுட்டாங்க. ஸோ டிவோர்ஸும் வாங்கியாச்சு. டிவோர்ஸ்க்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாங்க, ரெண்டு பேரும் ஒன்றா சுற்றுட்டாங்க, இப்படிலாம் தப்பாக பேசுகிறது அது வேறு. ரெண்டு பேரும் மியூச்சுவலாக பிரிஞ்சதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் வெவ்வேறுவங்க கூட ஒரு பேராக வீடியோஸ்லாம் போட்டு ஃபேமஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் லைஃப் பார்ட்னராகவும் ஆகிட்டாங்க. இதெல்லாம் தவறாக பேசுகிறது ரொம்ப தப்பு. ஏன்னா அது அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது என்ன நடந்தது இது எல்லாமே. அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பெண் அவரை திருமணம் பண்ணுறாங்கன்னும் போது வாழ்த்தலை அப்படின்னா கூட தப்பாக பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மணிக்கு அது 2வது திருமணமாக இருந்தாலும் தனுஷாக்கு அது முதல் திருமணம். இதை பற்றி தனுஷாவும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க.
நான் இவங்க 2 பேரையும் பிரிக்கவே இல்லை. இவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இவரை சந்தித்தேன். அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட் ஆனோம். ஃபேமிலியாக தான் வந்து பேசி ஒரு அரேஞ்ச் மேரேஜாக தான் இதாச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து லவ்வே பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட என்கேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அதில் நிறைய பேர் ரொம்ப சாபம் கொடுக்குற மாதிரி, உனக்கெல்லாம் குழந்தையே பிறக்காது, அதனால தான் உன்னுடைய பாஸ்ட் லைஃப்லேயும் குழந்தையே இல்லை பாரு, அடுத்தவனுடைய புருஷன் தான் வந்து உனக்கு தேவையா, இது போல் இவங்களுடைய சர்க்கிள் அண்ட் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸே ரொம்ப சாபம் விடுற மாதிரி தப்பாலாம் பேசினாங்களாம். அதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு. தப்பாக பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக யாராலையுமே மாற்ற முடியாது. ஏன்னா இதே மணி ரொம்பவே உடஞ்சி போயிட்டு டவுனாக ரொம்ப அழுதுகிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்த சமயத்தில் அவருடைய சரௌண்டிங் யாரும் வந்து என்னடா நீ இன்னுமா இப்படியே இருக்கிற, மூவ் ஆன் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். ஆனால் இப்போ மூவ் ஆன் பண்ணதுக்கப்புறம் தேவையே இல்லாமல் நிறைய விஷயங்களை கிரியேட் பண்ணி அவருடைய லைஃப் எந்த அளவுக்கு பாதிக்குமோ அந்த அளவுக்கு ரொம்பவே மோசமான விமர்சனங்கள் கொடுக்குறாங்க. இது வந்து மோசமாக முகம் தெரியாத நிறைய பேர் பேசுகிற இந்த விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கைக்கே வந்து திரும்ப கிடைக்கும். ஏன்னா நம்ம என்ன கமெண்ட்ஸ் தானே பண்ணுறோம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினச்சி பேசுகிற வார்த்தைகள் நமக்கே தான் திரும்ப வரும். அந்த மாதிரி யாரை பற்றியும் தவறாக பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அது அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அதுக்கான தண்டனைகள் அவங்களுக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு நீ இப்படி இருப்ப, நீ அப்படி இருப்பன்ட்டு புதுசாக ஆரம்பிக்க போகிற இந்த வாழ்க்கையில் குழந்தைய பிறக்காதுன்னு சாபம் விட்டுறதுலாம் ரொம்ப பாவச்செயல். சூழல் தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையுமே மாற்றுறது. அப்படி தான் இவங்களுடைய வாழ்க்கையும் மாற்றிருக்கு. டிக்டாக்கர் ஃபாலோவர்ஸாக ஃபாலோ ஆகி 2 பேருக்கும் திருமணமாகி அவங்களுடைய குடும்பங்கள் எல்லாருமே வந்து ஒன்றா கொண்டாடி வீடியோஸ் போட்டு ரசிகர்கள் கொண்டாடி இவ்வளோ பேரும் கொண்டாடிட்டு இருந்த நிலையில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் 4 பேருமே பிரிஞ்சு இப்போ தனித்தனியாக அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்படி அவங்கள பேடாக பேசுகிறவங்களுக்கான பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கும். இவர் டிவோர்ஸ் எல்லாத்தையுமே மியூச்சுவலாக வாங்கிட்டு தான் எல்லா விஷயங்களையும் இப்போ பண்ணியிருக்காரு. துரோகம் பண்ணலை, தப்பு பண்ணலை, ஏமாத்தலை. அதே மாதிரி எல்லா உண்மைகளும் தெரிஞ்சு தான் அந்த பொண்ணு நல்ல பையனை எதுக்கு நம்ம மிஸ் பண்ணணுன்ட்டு இப்போ ஒரு மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாழ்த்துறவங்க வாழ்த்திட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் நாமளும் நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சூழல் காலம் எல்லாமே தான் இவங்களுடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு. அதுதான் மணியோட திருமணத்துக்கு ஒரு ஆரம்பமாகவே ஆயிருக்கு. ஸோ 2வது திருமணம் தவறில்லை, அது எந்த சூழலில் பண்ணுறோன்றது தான் பார்க்கணும். அப்படிப்பட்ட சூழலில் தான் மணியும் இருந்திருக்காரு. அந்த பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சி போய் தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமும் கனியாக்கான்ட்டு அவருடைய ஃபேன்ஸ் அண்ட் அவங்களுடைய ஃபேன்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களையும் தவறாக பேசுகிறத நிறுத்திட்டு அவங்கவுங்க ஒர்க்கை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் எப்போவுமே உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்டே தான் இருப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆக்டிங்கில் கமெண்ட் பண்ணுறதுல தவறு கிடையாது. ஏன்னா ப்ரொஃபஷ்னலாக தவறுகளை சுட்டி காட்டினா மட்டும்தான் அதை சரி செய்ய முடியும். அதனால் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க பார்க்கட்டும். இவங்க சொன்ன மாதிரி எல்லாருமே வாழ விடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.